இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய க்யூரியஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவாவுடையது. கோவாவில் வந்து 2017 எலெக்ஷன் நடக்குது. டோட்டல் வந்து அவங்களுக்கு 40 சீட்டு. அதில் வந்து மெஜாரிட்டி வந்து 21 சீட்டு. இதில் வந்து காங்கிரஸ் வந்து 17 சீட்டு வின் பண்ணி லார்ஜஸ்ட் மெஜாரிட்டியாக வர்றாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி 13, ஜிஎஃப்பி 3, எம்ஜிபி 3 அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் 3. இந்த மாதிரி ஒரு சினாரியோ ப்ளே அவுட் ஆகுது. இவங்களுக்கு தேவையான 21 சீட்டுன்றது வந்து காங்கிரஸ்க்கு இல்லை, பிஜேபிக்கும் இல்லை, இல்லை எந்த ஒரு கூட்டணிக்கும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கும் இல்லை, அதுக்கப்புறம் ப்ரீ போல் அலையன்ஸ்லையும் இல்லை. ஸோ வந்து போஸ்ட் போல் அலையன்ஸில் தான் இவங்க வந்து இவங்களுக்கான ஒரு பார்ட்னரை ஃபைன் பண்ணணும். இப்போ வந்து ஈஸியஸ்ட் வந்து இதில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தான். மிச்சம் 9 பேரை ஈஸியாக கன்சாலிடேட் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் இங்கே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அந்த 3 பேரையும் அந்த 3 செக்டாரையும் கன்வின்ஸ் பண்ணி 9 சீட்டை வாங்கி மனோகர் பாரிக்கர் சிஎம் ஆயிட்டார். இது வந்து சினாரியோ 1. ரெண்டாவது, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2018 இது வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ. இங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னா கிளியர் மெஜாரிட்டி இருந்தும் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு இன்னொரு பார்ட்டியை கூப்பிட்டாங்க. அது எப்படின்னா டோட்டல் வந்து 224 சீட்டு. இதில் வந்து மெஜாரிட்டிக்கு வந்து 113 சீட்டு தான் வேணும். பிஜேபிக்கு வந்து 104 சீட் இருந்துச்சு. இவங்க தான் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு 78 சீட்டு, ஜேடிஎஸ்க்கு வந்து 37 சீட்டு, அப்புறம் வந்து அதர்ஸுக்கு வந்து 5 சீட்டு. ஸோ இப்படி இருந்த ஒரு சினாரியோவில் போஸ்ட் போல் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸும் ஜேடிஎஸும் என்ன பண்ணாங்க, நாங்கள் கூட்டணி போட்டுக்கிறோம்னு சொல்லி 115 சீட்டை வந்து காமிச்சிட்டாங்க. ஆனால் கவர்னர் வந்து பிஜேபிக்கு தான் அழைப்பு விடுத்தார். பிஜேபிக்கு ஸ்பாரிங் இன்னும் பண்ணி எடியூரப்பா சிஎம் ஆயிட்டார். ஃப்ளோர் டெஸ்ட்க்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் பிஜேபி வந்து ரிசைன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக தோற்றுணும்னு தெரிஞ்சு பிஜேபி ரிசைன் பண்ணிவிட்டு காங்கிரஸும் ஜேடிஎஸும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. இது சினாரியோ 2. மூணாவது சினாரியோ வந்து 2019 மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. அது வந்து எப்படின்னா மெஜாரிட்டிக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப க்யூரியஸான ஒரு கேஸ். 288 சீட்டு மகாராஷ்டிராவில் மொத்தம். அதில் 145 மெஜாரிட்டிக்கு வேணும். பிஜேபி 105 சீட் வச்சுருந்தாங்க. சிவசேனா 56, என்சிபி 54, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 44 சீட்டு. இதில் வந்து பிஜேபியும் சிவசேனாவும் ப்ரீ போல் பார்ட்னர்ஸ், எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணியில் பார்ட்னர்ஸாக இருந்து 2 பேர் சேர்ந்து 161 சீட்டு வின் பண்ணுறாங்க. கிளியர் மெஜாரிட்டி இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா சிவசேனா வந்து சிஎம் போஸ்ட் கேட்டாங்க. அதை வந்து பிஜேபி தரமாட்டேன்னு சொன்ன உடனே அலையன்ஸ் உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே சிவசேனா வெளியில் வந்து என்சிபியோடையும் காங்கிரஸோடையும் சேர்ந்து 154 சீட்டை வச்சு மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்னருக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா இங்கேயும் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் வந்து பிஜேபி வந்து ஸ்வாரிங் இன் செரிமனியை நடத்திட்டாங்க. எப்படி நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்சிபி சரத்பவாரோட பார்ட்டியிலேருந்து அஜித் பவார் அவரோட நெஃப்யூவை வந்து வெளியில் கொண்டு வந்து அவர் கூட கொஞ்சம் ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வச்சு காய் நகர்த்தி அவங்களுக்கான மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அகெயின் சேம் சினாரியோ ப்ளே அவுட் ஆச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த சொன்னாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துறதுக்கு முன்னாடியே ஃபட்னாவிஸ் வந்து ஃபட்னாவிஸ் ரிசைன் பண்ணிட்டாரு. மெஜாரிட்டி ஆகிட்டு உத்தவ் தாக்கரே வந்து சிஎம் ஆனார். ஸோ மெஜாரிட்டி ஒரு பார்ட்டிக்கு இருக்கும் அப்படின்றதுனால கவர்மெண்ட் உடனே கூப்பிட மாட்டார். அந்த மெஜாரிட்டியை வந்து அவங்க எப்படி ப்ளே அவுட் பண்ணுறாங்க அண்ட் எக்ஸ்டர்னல் சினாரியோஸ் இது இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்காக பல சம்பவங்கள் நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே நடந்திருக்கு மற்ற ஸ்டேட்ஸில். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இது எப்படி ப்ளே அவுட் ஆக போகுதுன்றதை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்துருந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.